வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அளவற்ற கிருபையினாலே இந்த நாளிலும் கூட மத்தேயு 8வது அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே இருந்து 34ஆம் வசனம் வரையுள்ள இந்த வசன பகுதிகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கொடுக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படகிலே ஏறி அக்கறைக்கு வருகிறார்கள். கெர்கசேனர் என்று சொல்லப்படுகிற கதரேனருடைய நாட்டிலே வந்தபோது அங்கே பிசாசு பிடித்த 2 பேர் ஆண்டவராகிய இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை எப்படியாக விடுதலை ஆக்கினார் என்ற ஒரு சம்பவத்தை தான் இந்த 6-7 வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வந்த ஒருவரையும் வெறுமையாக அனுப்பினதே இல்லை. தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுக்கிற அக்கறையுடைய தேவனாய் இருக்கிறார். இங்கே 2 பேர் பிசாசினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசின் ஆவிகளாலே ஆதிக்கம் பண்ணப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிசாசின் ஆவிகளினாலே அடக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால விடுதலை பெற முடியல. அதற்கு ஏதாகிலும் அவருடைய வாழ்க்கையில இருந்த பாவங்கள் காரணமாய் இருந்திருக்கலாம், அல்லது ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாக அவர்கள் தூசித்த தூஷணங்கள் காரணமாய் இருந்திருக்கலாம். அது என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அங்கு வருகிறார். அந்த 2 பேருடைய கடினமான சூழ்நிலையை பார்க்கிறார். அடிமைத்தனத்தில் சிக்குண்டு அவர்கள் தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு கூக்குரலிட்டு கொண்டு கல்லறைகளிலே அலைந்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து மனதுருக்கமுள்ள ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து அவர்களை விடுதலை பண்ண விரும்புகிறார். அப்படி விடுதலை பண்ணும்படியாக அந்த அசுத்த ஆவிகளை ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்ளும் போது அப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த 2 பேரும் அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள் அவர்களை பேச வைக்கிறது. அவர்கள் என்ன பேசுகிறார்கள்? ஆண்டவரே, நீர் எங்களை துரத்தி விடுவீரானால் நாங்கள் அந்த பன்றிகளுக்குள்ளே போகும்படி எங்களுக்கு உத்தரவு கொடும் என்று ஆண்டவர் இயேசுவை வேண்டிக் கொள்ளுகிறார்கள். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் இறங்கி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். அப்பொழுது அந்த பொல்லாத ஆவிகள் அவர்களை விட்டு அந்த பன்றிகளுக்குள் போயின என்று பார்க்கிறோம். அதே சம்பவத்தில் மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்கும்போது ஒரே மனிதனை லேகியோன் என்கிற பிசாசின் பிடியில இருந்து குணமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அந்த ஒரே மனிதனை குணமாக்கின போது அவனுக்குள்ள இருந்த ஆவிகள் அலறிக்கொண்டு அவனை விட்டு வெளியேறினதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் புத்தி தெளிந்து அமர்ந்திருந்தான். ஆண்டவர் பன்றிகளுக்குள்ளே போகும்படி உத்தரவு கொடுத்ததுனால அந்த பன்றிகள் எல்லாம் ஓடி போய் கடலிலே பாய்ந்து மாண்டன என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 2000 பன்றிகள் இருந்த அந்த கூட்டம் தற்கொலை செய்து கொண்டதை போன்ற ஒரு சூழ்நிலை. ஒரு பன்றிக்குள்ளே சில ஆவிகள் போயிருந்தால் கூட அந்த பன்றிகள் எல்லாம் அதை தாங்க முடியாமல் அந்த கடலிலே மாய்ந்து தற்கொலை பண்ணி கொண்டன. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனை எவ்வளோ விசேஷமா படைச்சிருக்கிறார் பாருங்க. அத்தனை பொல்லாத ஆவிகளும் மத்தேயுவின் படி இந்த 2 மனிதர்களுக்குள்ளே போயிருந்தும் அவர்களை கொல்ல முடியாதபடி தேவன் அவைகளுக்கு தடை விதித்திருந்தார். பல நேரங்களில் பிசாசின் ஆவிகள் நம்மை தாக்கக்கூடும், நம்முடைய வாழ்க்கையில அடிமைத்தனங்களை கொண்டு வரக்கூடும். ஆனால் நாம் எவ்வளவு இடம் கொடுக்கிறோமோ, நாம் எவ்வளவு அவைகளுக்கு அடிபணிகிறோமோ அந்த அளவுக்கு தான் அது நம்மை ஆளுகை செய்ய முடியும். ஆனாலும் கூட நம்முடைய ஆத்துமாக்களை மீட்டு கொண்ட படைத்த ஆண்டவராகிய தேவன் நம்மை அவைகளின் கையிலே விடாமல் நம்மை காக்கிறவராக, நம்மை விடுவிக்கிறவராக, நம் மீது அக்கறையுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பொல்லாத ஆவியின் அடிமைத்தனமாக இருந்தாலும் ஆண்டவர் அதிலே இருந்து விடுதலை கொடுக்க, பாதுகாக்க, சமாதானம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில எந்த பிசாசின் கிரியைகளுக்கும் இடம் கொடாமல், பாவங்களுக்கு இடம் கொடாமல், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு
உடனடியாக மனம் திரும்பி அவருடைய கையில அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை காண்பீர்கள். ஆண்டவருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவனுடைய வல்லமையை பெற்று நீங்களும் பிறரை விடுவிக்கிறவர்களாக வாழ கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில அனுக்கிரகம் செய்வாராக. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.